ஹாய், நான் உங்கள் நவீன் விக்னேஸ்வர். போன வாரம் நீதானே என் பொன் வசந்தமில் எபிசோட் 4 கேட்டீங்க. புதுசாக காலேஜ் ஜாயின் பண்ணியிருக்க நம்ம சத்யாவுக்கு தன்னோட வசந்தை ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருது அண்ட் மனசார ரொம்ப விரும்ப ஆரம்பிச்சிடுறாங்க. வசந்த்கிட்ட எப்படியாவது பேசணும், வசந்தை எப்படியாவது பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய முயற்சிகள் மேற்கொள்கிறாங்க. பட் ஒவ்வொரு முயற்சியுமே தோல்வியில் தான் முடியுது. அண்ட் இன்ஃபேக்ட் சத்யாவோட ஃப்ரெஷர்ஸ் டேயில் கூட வசந்தை எப்படியாவது பார்க்கணும், பேசணும்னு சொல்லிட்டு நிறையா ட்ரை பண்ணுறாங்க. பட் எதுவுமே பாசிபிள் இல்லாத மாதிரி போயிடுது. அண்ட் எதிர்பாராத விதமாக ஒரு யூனிவர்ஸோட மேஜிக் மூலமாக சத்யா வசந்துக்காக ஸ்டேஜ் ஏறி நீதானே என் பொன் வசந்தம் பாடல் டெடிகேட் பண்ணுறாங்க. வசந்தோட கண்களை பார்த்து அந்த பாடலை பாடுறாங்க. அண்ட் நம்மளோட வசந்தும் சத்யாவுக்காக ஒரு ஸ்டாண்டிங் அவேஷன் கொடுத்துருக்காரு. ஸோ இந்த அழகான கதையில் இன்னும் என்னென்ன அழகான விஷயங்கள் நடக்க போகுது, எபிசோட் 5 போவோமா? சத்யபிரியா, நீங்கள் ரெடியா? 3, 2 and 1 ஆக்ஷன். எபிசோட்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு சின்ன நோட், ஒரு ஹெல்ப் ஆர் ரெக்வஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். ஆக்சுவலி இதயத்தின் குரல் வந்து பெரிய கமர்ஷியல் என்டிட்டி கிடையாது. அண்ட் யூடியூப் மாதிரி இங்கே ஆட் ரெவன்யூவோ இல்லை லேக்ஸ் ஆஃப் ஃபாலோவர்ஸோ ஒரு பெரிய பேஸ்லாம் இங்கே எதுவும் கிடையாதுங்க. அண்ட் பாட்காஸ்டிங்குமே வந்து இந்தியாவுக்கு தமிழ்லலாம் ரொம்ப புதுசு தான். அண்ட் எல்லா க்ரியேட்டருக்குமே வந்துட்டு தன்னோட க்ரியேஷன் மூலமாக ஏதாவது ஏர்ன் பண்ணணும்னு ஆசை இருக்குங்கல்ல, ஒரு சின்ன மினிமம் இன்கமாவது வந்தால் நல்லாயிருக்கும்னு தோணும்ல. ஸோ அதே மாதிரி தான் எனக்கும் லிசனர் சப்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்குது. எனக்கு பெருசாக ஆட்ஸ் போடுறதுல அபிப்பிராயம் இல்லை. ஸோ லிசனர்ஸ் ஆகிய நீங்கள் இந்த கதைக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சா, இந்த கதை வந்து ரொம்ப நல்லா இருக்குது, இந்த பையன் இவ்வளோ எஃபர்ட் போடுறான், நம்ம ஏதாவது சின்ன சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா இது கம்பல்ஷன்லாம் கிடையாதுங்க. ஜஸ்ட் வாலண்டரி சப்போர்ட் தான். ஒரு மினிமல் கான்ட்ரிபியூஷன், ஒரு 50 ரூபாய், ஒரு 100 ருபீஸ் கூட நீங்கள் எனக்கு டொனேட் பண்ணலாம். ஒரு $1 ஆர் $2 கூட டொனேட் பண்ணலாம். ஒரு 10 பேர் டொனேட் பண்ணாலே ஒரு 1000 ருபீஸ். அண்ட் எனக்கு என்னோடய பேஷனுக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதயத்தின் குரலை ரன் பண்ணவும் அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் ஜிபே, ஃபோன்பே பண்ணலாம், பேபால் பண்ணலாம். ஸோ எல்லா பிளாட்ஃபார்முக்கான லிங்க் இந்த எபிசோடோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஏதாவது டவுட்டாக இருந்தாலும் எனக்கு டிஎம் பண்ணி கேளுங்க, ஓகேங்களா? ஸோ ப்ளீஸ் டொனேட் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் வாங்க எபிசோட்குள்ளே போயிடலாம். வசந்துக்காக அவ்வளோ அழகான பாடலை பாடிட்டு, உங்களையே அறியாமல் அவ்வளோ தைரியமாக அந்த பாடலை பாடிட்டு, நீங்கள் பாட்டுக்கு எல்லாரோட கரகோஷத்தையும் வாங்கிட்டு, எல்லாரோட கைத்தட்டலையும் வாங்கிட்டு, ஒரே ஹாப்பினஸோட சந்தோஷத்தில் வேகமாக கீழே போகிறீங்க. உங்கள் ஷிஃபானாவை நோக்கி ஓடி போகிறீங்க. அண்ட் ஷிஃபானா உங்களை ரிசீவ் பண்ணிவிட்டு, ஏ மச்சி எப்படி செம்மையாக பாடிட்ட, செம்மையாக பண்ணிட்ட, செம்மப்போ எங்கேருந்து இவ்வளோ தைரியம் வந்துச்சு அப்படின்னு கேட்குறாங்க. அண்ட் நீங்கள் பதில் சொல்கிறீங்க, எனக்கே தெரியல மச்சி, ஏதோ போனேன், ஏதோ தோணுச்சு, வசந்துக்காக பாடணும்னு தோணுச்சு, ஏதோ ஒரு தைரியத்தில் பண்ணிட்டேன்டி, டீசெண்டாவது இருந்துச்சா அப்படின்னு கேட்குறீங்க. செமையாக பாடினடி, சூப்பராக இருந்துச்சு, அண்ட் ஆள் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாருன்னு நினைக்கிறேன், பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் உங்களுக்கும் ரொம்ப சந்தோஷம் அதை கேட்கும்போது. ஆமாம், நீ இது அவருக்காக தான் பாடினேன்னு வசந்த் கண்டுபிடிச்சிருப்பாரா அப்படின்னு ஷிஃபானா கேட்குறாங்க. தெரியலையேடி, நான் வேற அவரையே தான் பார்த்துட்டு இருந்தேன் பாட்டு பாடும்போது ஃபுல்லாக, கண்டுபிடிக்காமல் இருந்தால் சரிதான் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அண்ட் அடுத்த ஒரு 5-10 நிமிஷத்துக்கு நீங்களும் ஷிஃபானாவும் ஜாலியாக பேசுகிறீங்க. ஷிஃபானா அவங்கள பயங்கரமாக கலாய்க்கிறாங்க, உங்களோட லெக்ஸை புல் பண்ணுறாங்க. அண்ட் அடுத்த ஒரு 1/2 மணி நேரமும் ஷோ ரொம்ப நல்லா போகுது. நிறையா ஃப்ரெஷர்ஸ் வந்து அவங்களோட டேலண்ட்டை எக்ஸிபிட் பண்ணுறாங்க. அண்ட் ஒரு வழியாக ஷோ முடிஞ்சு எல்லோரும் வெளியே கிளம்புறீங்க. அண்ட் நீங்களும் ஷிஃபானாவும் கேஷுவலாக அந்த ஆடிட்டோரியம் விட்டு நிறைஞ்ச மனசோட வெளியே போகிறீங்க. அண்ட் நீங்கள் வெளியே போன உடனே நல்லா கூட்டமாக இருக்குது. அண்ட் எதிர்பாராத விதமாக ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து உங்ககிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. ஏங்க, நீங்கள் அந்த சத்யபிரியா தானே, நீங்கள் அந்த பாட்டு பாடினவங்க தானே, ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு பையன் வந்து சிஸ்டர் நீங்கள் செம்மையாக பாடினீங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்கிறா. இன்னொரு பொண்ணு வந்துட்டு, சிஸ்டர் நீதானே என் பொண்ணு வசந்தம் சாங் செம்மையாக பாடினீங்க சிஸ்டர், யூ ஹேவ் அ நைஸ் வாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. உங்கள்கிட்ட நிறைய பேர் வந்து ஃபீட்பேக் சொல்கிறாங்க, உங்களை பார்த்து நிறைய பேர் சிரிக்கிறாங்க. நீங்கள் அந்த வழியில் நடந்து போக நிறைய பேர் உங்களை பார்த்துட்டே போகிறாங்க. அண்ட் உங்களுக்கு அந்த ஃபீல் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது, கொஞ்சம் புதுசாகவும் இருக்குது. ஒரு சின்ன சென்டர் ஸ்டேஜ் உங்களுக்கு கிடைக்கிது அந்த டைமில். அண்ட் நிறைய பேர் உங்ககிட்ட பேசுகிறனால உங்களால் வேகமாகவும் நடக்க முடியல.
ஷிஃபானா உங்ககிட்ட பேச வரவங்களுக்கெல்லாம் ஸ்பேஸ் விட்டுட்டு கொஞ்சம் பின்னாடி நடந்து வராங்க. அண்ட் நீங்கள் ரொம்ப மெதுவாக அப்படியே நடந்து போயிட்டுருக்கீங்க. அண்ட் நீங்கள் நடந்துட்டுருக்க உங்களோட ரைட் ஷோல்டரில் வலது தோள்பட்டையில் ஒரு கை வந்து படுது. செலிப்ரிட்டி மேம், உங்களோட ஆட்டோகிராஃப் கிடைக்குமா, செம்மையாக பாடினீங்க அப்படின்னு ஒரு பையனோட வாய்ஸ் கேட்குது. யாரா அது நம்மளை டச் பண்ணி பேசுகிறா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா உங்கள் வசந்த் தான், உங்களோட ப்ளூ ஷர்ட் தான் உங்களை செலிப்ரிட்டின்னு சொல்லி ஒரு ஆட்டோகிராஃப் கேட்குறாரு. அண்ட் 500 பேர் முன்னாடி பாடினப்போ இருந்த தைரியம், அந்த பாட்டை வசந்தோட கண்களை பார்த்து பாடினப்போ இருந்த தைரியம், இத்தனை பேர்கிட்ட பேசும்போது இருந்த தைரியம் திடீர்னு வாக்கிங் போயிடுது. அண்ட் வசந்தை பார்த்த உடனே உங்களோட கால் கையில் லைட்டாக நடுங்க ஆரம்பிச்சிடுது. ஹார்ட் பீட்டும் லைட்டாக ரைஸ் ஆக ஆரம்பிச்சிடுது. ஐயோயோ, எங்கிருந்து நான் திடீர்னு வந்தான், நாம இவனை பார்த்து பேசணும்னு சொல்லிட்டு 2-3 நாள் அலைஞ்சிட்டு இருக்கோம், திடீர்னு இவன் வந்து நம்ம கிட்ட பேசுறானேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தோணுது. என்ன வசந்த், ஆட்டோகிராஃப்லாம் கேட்குறீங்க, அவ்வளோ பெரிய ஆள்லாம் இல்லை வசந்த் அப்படின்னு சொல்கிறீங்க, கொஞ்சம் திக்கி தடுமாறி தான் பேசுகிறீங்க. அட ஜஸ்ட் கிட்டிங் சத்யா, பை தி வே ரொம்ப நல்லா பாடினீங்க, நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி கேட்டேன், சூப்பருங்க அப்படின்னு சொல்கிறாரு வசந்த். தேங்க்யூ வசந்த், வெரி ஹாப்பி அப்படின்னு சொல்கிறீங்க. உங்களுக்கு உள்ளேருந்து வாய்ஸே வர மாட்டேங்குது. உங்கள் வோக்கல் கார்ட்ஸ்லாம் என்னமோ பண்ணுது, வயிறு ஏதோ பண்ணுது, நெஞ்சு ஏதோ பண்ணுது, உடம்பு ஃபுல்லாக என்னமோ பண்ணுது. பட் உள்ளுக்குள்ளே ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கீங்க நீங்கள். ஏன்னா உங்கள் வசந்த் உங்களை தேடி வந்து பேசுகிறாரு. அண்ட் நீங்கள் பாடின பாடல் நல்லா இருக்குன்னு சொல்கிறாரு. நிறைய பாடல்கள் பாடுவீங்களோ சத்யா, சின்ன வயசுலேருந்து பாடி பழக்கமோ அப்படின்னு கேட்குறாரு. ஓரளவுக்கு வசந்த் சொல்லலாம் அப்படின்னு சொல்கிறீங்க. நீங்கள் என்ன பேசுகிறீங்கன்னே தெரியல, ஏதோ உளர்றீங்க, பொய் சொல்கிறீங்க, என்னென்னமோ பண்ணுறீங்க. ஆனால் உங்களோட வாய் மட்டும் அசையுது, உங்கள் கண்ட்ரோலை மீறி வேர்ட்ஸ்லாம் வெளில போகுது. அண்ட் அடுத்த ஒரு 2 நிமிஷத்துக்கு வசந்த் உங்ககிட்ட கேஷுவலாக பேசிட்டு, ஓகே சத்யா, கொஞ்சம் வேலை இருக்குது, போயிட்டு வெண்டாஸ்க்கெலாம் செட்டில்மெண்ட் கொடுக்கணும், பிரின்ஸிபலை மீட் பண்ணணும், நம்ம இன்னொரு நாள் ஃப்ரீயாக மீட் பண்ணலாம். அண்ட் சாரி, ஆக்சுவலாக உங்களை 2-3 நாளாக அப்பப்போ யோசித்தேன், இந்த பொண்ணு என்ன பண்ணுதுன்னு தெரியலையே, நம்ம பாட்டுக்கு சேர்த்து விட்டுட்டோம், நம்ம அதுக்கப்புறம் பார்க்கவே முடியலன்னு நினச்சிட்டு இருந்தேன். ஃப்ரெஷர்ஸ் டே ஒர்க்கில் ரொம்ப பிஸியாக மாட்டிக்கிட்டேன் சத்யா, அதனால தான் கோச்சிக்காதீங்க என்ன. நான் கெமிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட் 3rd ஃப்ளோரில் தான் இருப்பேன். இப்போ வேணால் நீங்கள் ஏதாவது ஹெல்ப்லாம் வாங்க, நான் உங்களுக்கு பண்ணித்தரேன். ஓகே பாய் சத்யா, டேக் கேர் அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ் யூஷுவல் எதுவுமே பண்ணாத மாதிரி, எதுவுமே தெரியாத மாதிரி அவரோட மேஜிக்கை தூவிட்டு அவர் பாட்டுக்கு வேகமாக நடந்து போயிடுறாரு. அண்ட் உங்களுக்குள்ள மனசார ஒரு சந்தோஷம், இதுக்கு மேலே என்ன வேணும் சொல்லுங்கள். வசந்த் வந்து என்ன டிபார்ட்மெண்ட், எந்த ஃப்ளோர்னு தெரிஞ்சிருச்சு. அண்ட் உங்ககிட்ட சாரியும் சொல்லியிருக்காரு 2-3 நாளாக ஒழுங்காக பேசாததுக்கு. இதுக்கு மேலே என்னங்க வேணும், இதுக்கு மேலே என்ன வேணும் சொல்லுங்கள். அப்படியே ஒரு செகண்ட் தலையை நிமிர்ந்து வானத்தை பார்க்குறீங்க, யூனிவர்ஸை பார்க்குறீங்க, மனசுக்குள்ளே ஒரு குட்டி தேங்க்ஸ் சொல்கிறீங்க. அண்ட் நீங்கள் தேங்க் பண்ணிகிட்ருக்க மறுபடியும் உங்கள் ரைட் ஷோல்டரில் ஒரு கை வந்து படுது. என்ன செலிப்ரிட்டி மேடம், ஒரே ஒரு ஆட்டோகிராஃப் கிடைக்குமா ப்ளீஸ், செமையாக பாடினீங்க அப்படின்னு இந்த டைம் ஒரு கேர்ள் வாய்ஸ் கேட்குது. யாரான்னு திரும்பி பார்த்தா உங்களோட பார்த்தா தான், உங்களோட ஷிஃபானா தான் உங்களை கலாய்க்கிறாங்க. ஏய் லூஸு, விளையாடாதடி வா அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ் யூஷுவல் அவங்கள தரன்னு உங்களோட ப்ராப்பர்ட்டி மாதிரி இழுத்துட்டு போகிறீங்க. நீங்களும் ஷிஃபானாவும் நிறைய அழகான விஷயங்கள் பேசுகிறீங்க, நிறைய அழகான விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணுறீங்க. அவங்க அப்பப்போ உங்களை வசந்தை வச்சு கலாய்க்கிறாங்க, நீங்களும் ஷிஃபானாவை விளையாட்டுக்கு கலாய்க்கிறீங்க. உங்கள் ஹாஸ்டல் மெஸ்ஸில் இன்றைக்கி ரொம்ப வறண்டு போன தோசையை தான் போட்டிருக்காங்க. பட் 2 பேருக்கும் இருக்க ஹாப்பினஸில் அந்த தோசை கூட உங்களுக்கு டேஸ்ட்டாக தெரியுது. அப்படியே தோசை உள்ளே போகிறதே தெரியாமல் அப்படியே நிறையா தோசை சாப்பிட்றீங்க ஹாப்பினஸில். சாப்பிட்டுட்டு நீங்களும் ஷிஃபானாவும் அப்படியே கேம்பஸில் கொஞ்சம் நேரம் நடக்கிறீங்க. நடந்துட்டு ஒரு 10-10:30 போல் உங்கள் ரூமுக்கு போகிறீங்க. ரூமுக்கு போன அப்புறம் கூட வந்துட்டு உங்கள் ஃபேஸ் அப்படியே சிரித்த மாதிரியே இருக்குது, அப்படியே புன்னகைச்சிட்டே இருக்கீங்க. அண்ட் ஷிஃபானா சொல்கிறாங்க, ஏ வலியுதுடி தொடச்சிக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. சிப்பொடி அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ரொம்ப அழகாக இருக்குது அந்த மூமெண்ட்ஸ் எல்லாம், ரொம்ப அழகாக இருக்குது அந்த ஈவினிங்கே. அண்ட் நீங்கள் ஒரு 10:30 போல் போயிட்டு உங்களோட காட்டில் படுத்துக்கிறீங்க. அண்ட் நீங்களே தூங்கணும்னு நினச்சாலும் தூக்கம் உங்களுக்கு வர மாட்டேங்குது. அப்படியே அந்த சந்தோஷத்தில், அந்த ஒரு ஹோல் ஹார்ட்டட்னஸில் ரொம்ப நேரம் தூங்காமல் புரண்டு தான் படுக்கிறீங்க. நடுவில் போய் ஷிஃபானாவை எழுப்புறீங்க. ஷிஃபானா உங்களை சில நல்ல வார்த்தைகளால் திட்டுறாங்க. அப்புறம் நீங்கள் மறுபடியும் வந்து படுத்துடுறீங்க. அண்ட் ஒரு வழியாக ஒரு 1 மணி 2 மணிக்கு தான் நீங்கள்
ரொம்ப டயர்டாகி தூங்குறீங்க. அண்ட் அடுத்த நாள் காலையில் கஷ்டப்பட்டு உங்களை ஷிஃபானா எழுப்புறாங்க. கிளாஸுக்கு டைம் ஆச்சுடி, இன்னும் 1/4 மணி நேரம் தாண்டி இருக்கு, உனக்கு போய் ஃப்ரெண்டாக வாச்சம் பாரு, தயவு செஞ்சு எந்திரிச்சு குளிச்சுட்டு வாடி அப்படின்னு சொல்கிறாங்க. ஷிஃபா 2 minutes டி ப்ளீஸ் டி அப்படின்னு சொல்கிறீங்க நீங்கள். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஹார் வசந்த் நம்ம கிளாஸுக்கு ஏதோ இன்ட்ரோ கொடுக்க வராரோ அப்படின்னு சொல்கிறாங்க ஷிஃபானா. ஏதோ வசந்த் வராரா, ஆனால் உடனே போய் குளிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டக்குன்னு எந்திரிக்கிறீங்க. சும்மா சொன்னேன், இப்போயாவது நீ எந்திரிச்சு போய் ஒழுங்காக ரெடி ஆகிட்டு வாப்போ அப்படின்னு சொல்கிறாங்க ஷிஃபானா. நீங்கள் ஷிஃபானாவை அப்படியே முதுகில் லைட்டாக ஒரு அடி அடிச்சுட்டு போயிட்டு செம்மையாக ஒரு குளியல் போட்டுட்டு செம்ம அழகாக ஒரு எல்லோ சுடி போட்டுட்டு கிளாஸுக்கு போயிடுறீங்க. அண்ட் எப்பவும் போல் உங்களோட ஃபிசிக்ஸ் மேம் வந்து நல்லா டீச் பண்ணுறாங்க, ஜாலியாக டீச் பண்ணுறாங்க, நிறைய அழகான விஷயங்கள் சொல்கிறாங்க. நீங்கள் என்னதான் காதலில் விழுந்திருந்தாலும் உங்களுக்கு நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது. உங்கள் அப்பா சரியில்லை, அம்மாவை பார்த்துக்கணும், தங்கச்சியை பார்த்துக்கணும். அண்ட் நம்ம காலேஜுக்கு லவ் பண்ணுறதுக்காக மட்டும் வரல, படிக்கிறதுக்கும் வந்திருக்கோன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியுது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் கிளாஸ்லேயே ஃபோக்கஸ் பண்ணுறீங்க. லவ் இஸ் லவ், எஜுகேஷன் இஸ் எஜுகேஷன், ரெண்டுமே இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஃபீல் ஆகுது. அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி உங்களுக்கு இருக்குது. ஸோ லைட்டாக அப்பப்போ வசந்தோட எண்ணங்கள் வந்தாலும் நீங்கள் கிளாஸை ஒழுங்காக கவனிக்கிறீங்க, ரொம்ப பொறுப்பாக நோட்ஸ் எடுக்கிறீங்க. அண்ட் அப்பப்போ ஷிஃபானாட்ட லைட்டாக சிட் சாட்டு, அப்பப்போ விண்டோவில் யாராவது க்ராஸ் பண்ணால் ஒரு வேளை வசந்த் வருவாரோங்கிற எண்ணம், அந்த மாதிரி எல்லாமே மிக்சடாக இருக்குது. அண்ட் ஒரு வழியாக ஃபர்ஸ்ட் 2 hours கிளாஸ் போயிடுது. உங்களுக்கான இன்டர்வல் டைம் வருது. அண்ட் இன்டர்வல் வந்தோடனே நீங்கள் ஷிஃபானாவை பார்க்குறீங்க, ஷிஃபானாவோட கையை பிடிக்கிறீங்க. ஷிஃபா பசிக்குதுடி அப்படின்னு சொல்கிறீங்க. அச்சோ சரி வா, நம்ம டிபார்ட்மெண்ட் கிரவுண்ட் ஃப்ளோரில் டீ இருக்கும், போய் குடிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஷிஃபானா. நம்ம டிபார்ட்மெண்ட் வேண்டாம், கெமிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்டில் டீ நல்லா இருக்குமா, அங்கே போவோமா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. நீங்கள் மனசுக்குள்ளே வச்சுருக்க பிளானை எக்ஸிக்யூட் பண்ண ட்ரை பண்ணுறீங்க. ஆக நீ நம்ம டிபார்ட்மெண்ட்டில் டீ குடிக்க மாட்டேன், டீ குடிக்கிறதுக்காக தான் கெமிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட் போகணும்னு சொல்கிறேன், அப்படி தானே? ஆமாம் ஷிஃபா, அப்படித்தான், நான் ரொம்ப நல்ல பொண்ணு, வா போகலாம். சரிங்க நல்ல பொண்ணு மேடம், வாங்க நம்ம கெமிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்டுக்கே போகலாம் அப்படின்னு சொல்லி நீங்களும் ஷிஃபானாவும் கெமிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்டை நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறீங்க. அண்ட் கெமிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பக்கத்து பிளாக் தான், ஒரு 3 அடுக்கு கட்டிடம். அண்ட் அதில் இருக்க 3rd ஃப்ளோரை இப்போயே பார்க்க ஆரம்பிக்கிறீங்க. 3rd ஃப்ளோரை பார்த்து உங்களுக்கு மனசுக்குள்ளே ஒரு சின்ன சந்தோஷம் வருது. வசந்த் 3rd ஃப்ளோரில் தான் இருக்கிறேன்னு சொன்னார்ல, ஸோ அங்கே தான் அவர் இருப்பார், அங்கே தான் அவரோட மூச்சு காற்று இருக்கும், அங்கே தான் அவரோட கண்கள் இருக்கும், அங்கே தான் அந்த ப்ளூ ஷர்ட் இருக்கும்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ யோசனை வருது. அண்ட் ஒரு வழியாக கெமிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்டுக்கு உள்ளேயும் போயிடுறீங்க. சரி ஓகே மேடம், கிரவுண்ட் ஃப்ளோரில் அந்த கார்னரில் ஒரு சின்ன கேஃபேட்டீரியா இருக்கு பாரு, அங்கே டீ குடிக்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க ஷிஃபானா. கிரவுண்ட் ஃப்ளோரில் போய் யாராவது டீ குடிப்பாங்களா? இங்கே 3rd ஃப்ளோரில் ஒரு வெண்டார் இருக்காங்களாம், செமையாக இருக்குமா, அங்கே போகலாம் வா. 3rd ஃப்ளோரில் வெண்டார் இருக்காங்களா இல்லை உங்கள் ஆள் இருக்காங்களா அப்படின்னு கேட்குறாங்க ஷிஃபானா. வெண்டார் தாண்டி இருக்காங்க, வா போகலாம் அப்படின்னு சொல்கிறீங்க நீங்கள். உடனே ஷிஃபானா இருந்துட்டு பக்கத்தில் போகிற ஒரு அக்காவை கூப்பிட்டு, சிஸ்டர் இங்கே 3rd ஃப்ளோரில் ஏதாவது கேஃபேட்டீரியா இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. இல்லையேங்க, இந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்க ஒரே ஒரு குட்டி கேஃபேட்டீரியா இதுதான், அந்த கார்னரில் இருக்குது பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. லூஸு, உன்னை யாரையும் அதெல்லாம் கேட்க சொன்னா, இங்கே கேஃபேட்டீரியா இல்லையா 3rd ஃப்ளோரில், நான் ஆல்ரெடி விசாரிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறீங்க நீங்கள். அப்புறம் எதுக்கு 3rd ஃப்ளோர் போகணும், நீ உண்மையை சொல்லு அப்படின்னு கேட்குறாங்க ஷிஃபானா. மச்சான் யுவர் மை பெஸ்ட் ஃப்ரெண்டு, தயவு செஞ்சு வாடா அப்படின்னு சொல்லிட்டு வேறு வழி இல்லாமல் அவங்கள தரன்னு எப்போ போல எடுத்துகிட்டு போகிறீங்க. வந்து தொலைகிறேன், உனக்கு வாக்கப்பட்டதுக்கு எனக்கு இதுதான் கதி அப்படின்னு சொல்லிட்டு ஷிஃபானாவும் தலையில் அடிச்சுட்டே வராங்க. அண்ட் 3rd ஃப்ளோர் போன உடனே அங்கே இருக்க ஒவ்வொரு கிளாஸாக நீங்கள் 2 பேரும் ஸ்கேனர் வச்சு தேட ஆரம்பிக்கிறீங்க, ஸ்கேனர் வச்சு பார்க்க ஆரம்பிக்கிறீங்க. ஒருவேளை இந்த கிளாஸில் வசந்த் இருப்பாரோ, ஒருவேளை பக்கத்து கிளாஸில் இருப்பாரோ, ஒருவேளை ஃபர்ஸ்ட் பெஞ்சில் இருப்பாரோ, ஒருவேளை லாஸ்ட் பெஞ்சில் இருப்பாரோ, எந்த கிளாஸுன்னு தெரியலையே, எங்கே இருப்பாருன்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கிளாஸாக போகிறீங்க. அந்த ஃப்ளோரில் மொத்தம் 15 கிளாஸ் இருக்குது. ஒரு 10-12 கிளாஸ் தாண்டிட்டீங்க. பட் இப்போ வரைக்கும் உங்கள் வசந்தை காணோம், உங்கள் வசந்த் உங்கள் கண்ணில் படலை. அண்ட் இன்னும் 2-3 கிளாஸ் தான் இருக்குது. அண்ட் ஷிஃபானா கேட்குறாங்க, ஷோரா தெரியுமாடி 3rd ஃப்ளோர் தானா அப்படின்னு கேட்குறாங்க.
தெரியும்டி, கண்டிப்பாக இங்கே தான் இருப்பார் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அண்ட் அப்படியே அடுத்த ஒரு 5 நிமிஷத்தில் ரிமைனிங் இருக்க 3 கிளாஸையும் பார்த்து முடிச்சிடுறீங்க. பட் எந்த கிளாஸ்லேயுமே உங்கள் வசந்த் இல்லை. வசந்த் எங்கே போயிருக்காருன்னு தெரியல. அண்ட் உங்களுக்குள்ள ஒரு சின்ன வருத்தம், என்னடா அது எல்லா கிளாஸையும் தாண்டிட்டோம், வேற ஒரு டிபார்ட்மெண்ட் வந்துட்டு இவ்வளோ தூரம் வந்து தேடுறோம், பட் நம்மளோட வசந்தை காணுமே, என்ன இந்த பையன் அப்பப்போ வந்து கண்ணில் படுறான், அப்பப்போ காணாமல் போயிடுறான், அப்பப்போ மேஜிக் பண்ணுறான், அப்பப்போ எங்கேயோ தொலைஞ்சு போயிடுறான், சில நேரம் மாயம் செய்தாய் சில நேரம் காயம் செய்தாய் அப்படின்னு உங்களுக்கு தோணுது. அண்ட் ஷிஃபா எப்பவும் போல் நீங்கள் ஏதோ உங்களோட ஃபீலிங்ஸ் அவங்ககிட்ட ஷேர் பண்ண மாதிரி நீங்கள் எதுவுமே சொல்லாமல் உங்களை புரிஞ்சுக்கிட்டு, ஃபீல் பண்ணாத மச்சி, உனக்கு தான் யூனிவர்ஸே இருக்குல்ல, முருகர் சாமியே இருக்குல்ல, அதெல்லாம் எங்கேயும் போயிட மாட்டார், இப்போ இல்லைன்னா என்ன லஞ்சில் வருவோம் இல்லை ஈவினிங் வருவோம், இங்கேயே பாயை போட்டு மல்லாக்க படுப்போங்கிறேன், என்ன இப்போ எப்படியும் கண்டுபிடிச்சிடலாம் அவங்களோட வசந்தை, சரியா அப்படின்னு ஷிஃபானா பேசுகிறாங்க. அண்ட் ஷிஃபானா பேசிகிட்டு இருக்க உங்களோட ரைட் ஷோல்டரில் வலது தோள்பட்டையில் மறுபடியும் ஒரு கை வந்து படுது. என்ன செலிப்ரிட்டி மேடம், என் டிபார்ட்மெண்ட்டில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு ஒரு ரொம்ப தெரிஞ்ச வாய்ஸ் கேட்குது. உங்களோட ப்ளூ ஷர்ட்டோட வாய்ஸ் கேட்குது. அண்ட் நீங்கள் திரும்பி பார்த்தா உங்களோட வசந்த் தான். அவரும் இன்னைக்கு எல்லோ கலரில் ஷர்ட் போட்டிருக்காரு, உங்களோட சுடி கலர்லேயே மேட்சிங்காக போட்டிருக்காரு. அண்ட் எப்பவும் போல் உங்களோட வாயை தவிர எல்லா ஆர்கன்ஸும் நல்லா வேலை பார்க்க ஆரம்பிச்சிருது, எல்லா ஆர்கன்ஸும் ஹையாக பம்ப் ஆக ஆரம்பிச்சிருது. அதான் வசந்த் உங்களை பார்க்க தான் அப்படின்னு நீங்கள் சொல்ல வரீங்க. ஷிஃபானா உங்கள் காலை மிதிச்சு, இல்லை வசந்த், இங்கே உங்கள் டிபார்ட்மெண்ட்டில் கஃபேட்டீரியா வந்தோம், எங்கள் டிபார்ட்மெண்ட்டில் டீ காலி ஆகிடுச்சு, அதான் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் கஃபேட்டீரியா தான் கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கே, 3rd ஃப்ளோரில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு மறுபடியும் கேட்குறாரு வசந்த். அதான் வசந்த், என்னன்னா அது வந்து அப்படின்னு நீங்கள் மறுபடியும் வளர்றீங்க. ஷிஃபானா மறுபடியும் உங்கள் காலை மிதிச்சுட்டு, ஹலோ சார் சுமாரி, இல்லை வசந்த், எங்களோட ஹெச்ஓடி மேம் பார்க்க வந்தோம், இந்த 3rd ஃப்ளோரில் தான் எங்கேயும் இருக்காங்கன்னு சொன்னாங்க, அண்ட் வாட் அ சர்ப்ரைஸ், உங்களை எங்கே பார்த்துருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஷிஃபானா. எப்படியோ கடவுள் மாதிரி உங்களை காப்பாற்றுறாங்க. ஓகே, உங்கள் ஹெச்ஓடியா? ஆமாங்க, வந்திருந்தாங்க ஒரு கொஞ்ச நேரம் முன்னாடி, இப்போ மறுபடியும் போயிட்டாங்க, நீங்கள் உங்கள் டிபார்ட்மெண்ட்லேயே தேடுங்க, ஓகேவா அப்படின்னு சொல்கிறாரு வசந்த். ஓகே வசந்த், தேங்க்யூ அப்படின்னு சொல்கிறாங்க ஷிஃபானா. நீங்கள் அவங்க பேசுகிறதையே கவனிச்சுட்டு வசந்தையே சைட் அடிச்சுட்டு இருக்கீங்க. ஷிஃபானா மட்டும் அப்படியே உங்களை ஒரு முறைக்கிறாங்க. நீங்கள் டக்குன்னு கீழே குமிஞ்சிடுறீங்க. அண்ட் பை த வே, நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும்னு நினச்சேன், மறந்துட்டேன். சத்யா அண்ட் ஷிஃபானா, நீங்கள் ஹாஸ்டலுக்கு புதுசாக தானே வந்திருக்கீங்க, நான் ஈவினிங் வெளியே போகிறேன், கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்க, இஃப் யூ ஆர் ஃப்ரீ அண்ட் உங்களுக்கு ஏதாவது திங்ஸ் வேணும்னா சொல்லுங்கள், நம்ம ஒன்றா கூட போய் வாங்கிட்டு வரலாம். என்ன அப்படின்னு கேட்குறாரு வசந்த். இல்லை வசந்த், எனக்கு எதுவும் வேணாம் அப்படின்னு நீங்கள் சொல்ல வரீங்க. அதுக்குள்ளே ஷிஃபானா இன்டரப்ட் பண்ணி, லூஸு, அந்த குவாண்டம் ஃபிசிக்ஸ் புக்கு வாங்கணும்னு சொன்னேன், வசந்த் போகிறாராம் ஈவினிங், போ அவர் கூட அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாங்க, அந்த புக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்னு சொல்லுவாங்க ஃபர்ஸ்ட் இயர்ஸ்க்கு, உங்களுக்கு ஓகேனா வாங்க சத்யா, நான் பைக்கில் தான் போவேன், நீங்கள் கம்ஃபர்டபுள் தானே அப்படின்னு கேட்குறாங்க. என்னது பைக்லையா அப்படின்னு நீங்கள் மறுபடியும் தயங்குறீங்க. ஷிஃபானா மறுபடியும் உங்களை பார்த்து ஒரு முறைச்சிட்டு, அவளுக்கு பைக்கில் போகிறதுனா ரொம்ப பிடிக்கும் வசந்த், எனக்கு ஈவினிங் கொஞ்சம் வேலை இருக்குது, பட் கண்டிப்பாக சத்யா வருவா, நான் அனுப்பி வைக்கிறேன், ப்ளீஸ் அவளை கூப்பிட்டு போயிட்டு அவளுக்கு தேவையான புக்ஸ் கொஞ்சம் திங்ஸ்லாம் இருக்குது, அவளுக்கு வாங்கி கொடுங்க, ஓகேவா? தேங்க்யூ வசந்த் அப்படின்னு சொல்கிறாங்க ஷிஃபானா. ஓகேங்க, நாட் அ பிக் ப்ராப்ளம், நீங்கள் ஈவினிங் 5 o'clock என்ட்ரன்ஸ் கிட்ட வந்துடுங்க, நான் வண்டி எடுத்துகிட்டு வந்துடுறேன், நம்ம போயிட்டு திங்ஸ்லாம் வாங்கிடலாம், ஓகே தானே? தேங்க்யூ ஷிஃபானா, தேங்க்யூ சத்யா, டேக் கேர் அண்ட் உடம்பு பார்த்துக்கோங்க, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட மேஜிக் மேன் எப்பவும் போல மேஜிக்லாம் பண்ணிட்டு டக்குன்னு காணாமல் போயிடுறாரு. அண்ட் உங்களுக்கு ரொம்ப மிக்சடான தாட்ஸ், மிக்சடான எமோஷன்ஸ். வசந்தை ஒரு வழியாக பார்த்துட்டீங்க, வசந்த் கிட்ட ஒரு வழியாக பேசுனீங்களா திக்குனீங்களான்னு தெரியல, பட் ஏதோ ஒன்று பண்ணிட்டீங்க அவர் டிபார்ட்மெண்ட்டுக்கு போயிட்டு. அண்ட் வசந்தே உங்களை வந்து ஈவினிங் வெளியே போகலாம், திங்ஸ்லாம் வாங்கணும் அண்ட் பைக்கில் வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏதோ ஷிஃபானாவோட உதவியால், ஷிஃபானாவோட துணையால் இவ்வளோ தூரம் வந்திருக்கு. பட் இதுக்கப்புறம் எப்படி இருக்க போகுது, இதுக்கப்புறம் என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பயம் வருது, பட் உள்ளுக்குள்ளே ஒரு சின்ன சந்தோஷமும் வருது.
அண்ட் மனசார நீங்கள் ஷிஃபானாக்கு ஒரு சின்ன நன்றியும் சொல்கிறீங்க உங்களுக்குள்ளேயே. ஏன்னா ஷிஃபானா இல்லைன்னா நீங்கள் இவ்வளோ தூரம் வந்திருப்பீங்களா? இந்த ஒரு 3 நாள் 4 நாள் காலேஜ் லைஃப் ஓட்டியிருப்பீங்களா? வசந்த் கிட்ட இவ்வளோ க்ளோஸ் ஆகிருப்பீங்களான்னு சத்தியமாக தெரியாது. வசந்த் மட்டும் உங்களுக்கு கிடைச்ச கிஃப்ட் இல்லை, ஷிஃபானாவும் உங்களுக்கு கிடைச்ச கிஃப்ட் தான். வசந்த் மட்டும் உங்களோட பொன் வசந்தம் இல்லை, உங்களோட ஷிஃபானாவும் உங்களோட பொன் வசந்தம் தான். நீதானே என் பொன் வசந்தம். ஸோ எஸ் டியர் மக்களே, கதை எப்படி இருந்துச்சு? உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா? உங்களோட கருத்துக்களை கண்டிப்பாக கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக வாசிப்பேன், ரொம்ப சந்தோஷப்படுவேன். அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இப்படி ஒரு கதை இருக்குது, இது ரொம்ப வித்தியாசமாக இருக்கும், இதோட நரேஷன் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும்னு சொல்லி அவங்கள கேட்க வைங்க. இது நிறைய பேருக்கு ரீச் ஆனால் ஐல் பி வெரி ஹாப்பி. அண்ட் நான் எபிசோட் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி நீங்கள் இதயத்தின் குரல் ரன் பண்ணுறதுக்கும் இந்த ஸ்டோரிக்கும் டொனேட் பண்ணி சப்போர்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் ஜிபே, ஃபோன்பே பண்ணலாம், பேபால் பண்ணலாம். ஸோ எல்லா பிளாட்ஃபார்முக்கான லிங்க் இந்த எபிசோடோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள், இட் வில் பி வெரி ஹெல்ப்ஃபுல் டு மீ. அண்ட் நீங்கள் லிசன் பண்ணிட்டு இருக்க ஆப்பில் மறக்காமல் இதயத்தின் குரலை ஃபாலோ பண்ணி பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். அடுத்த எபிசோட் ரிலீஸ் ஆனோடனே உங்களுக்கு டான்னு நோட்டிஃபிகேஷன் வரும். நம்ம அடுத்த ஞாயிற்றுக்கிழமை அடுத்த எபிசோடில் சந்திப்போம். டாட்டா, பை பாய்.